தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் 41வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சிறுவாணிச்சாரல் நண்பர்கள் குழு சார்பாகவும் பவானி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் மாயா கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர் சார்பாகவும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நண்பர்கள் குழு சார்பாகவும் சிங்கை வள்ளி கும்மி ஆட்டமும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை நாம் இணைந்து ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து பார்ப்போம், அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். நமது சங்க இலக்கியமான கந்த புராணத்தில் வரக்கூடிய முருகப்பெருமான் வள்ளியம்மனுடைய திருமண நிகழ்வை பற்றி பாடி ஆடக்கூடிய ஒரு கிராமிய நடனம். இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் குற்றாலை மலைகளில் ஒன்றான வேள்வி மலை என்னும் சிற்றூர். அதை ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னன் நம்பிராஜன், அவருடைய மனைவி நங்கை மோகினி, அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை இல்லை. தனக்கு பெண் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தை தனது கணவரான நம்பிராஜனிடம் நங்கை மோகினி கூறி புலம்பும் போது இருவரும் சென்று தங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுவார்கள். அப்பொழுது இந்த 7 ஆண் பிள்ளைகளும் கிழங்கெடுப்பதற்காக வனத்திற்குள் செல்வார்கள். அங்கே முன்வினை பயன் காரணமாக வள்ளியம்மன் சிறு பெண் குழந்தையாக பிறந்து ஒரு புதருக்குள் இருக்கும். அதை ஒரு மான் காவல் காக்கும் அந்த வள்ளியம்மனை. இந்த குழந்தையை கண்டெடுத்து அந்த 7 ஆண் பிள்ளைகளும் தனது தாயிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த தாய் தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டியதன் பயனாக தனக்கு பெண் குழந்தை கிடைத்தது என எண்ணி அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்ப்பார்கள். வள்ளி கிழங்கு எடுக்க சென்ற போது கிடைத்ததால் அந்த குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டு வளர்ப்பார்கள். அந்த குழந்தை பெரிய பெண்ணாகி புஷ்பவதியாகி தன்னுடைய தோழிகளுடன் சேர்ந்து திணைப்புணம் காவல் செய்வதற்காக வனத்திற்கு செல்லும். தன்னுடைய அண்ணன்மார்கள் அமைத்த பரன் மீது நின்று ஆலோலம் பாடி கிளிகளை விரட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த இனிமையான குரலை கேட்டு நாரதர் கீழறங்கி வருவார். வந்து அழகான பெண்ணே, இவ்வளவு அழகாக பாடல் பாடுகிறார், நீ யார் என விசாரிப்பார். அப்பொழுது வள்ளியம்மன், எனது தங்கை நம்பிராஜன், அன்னை நங்கை மோகினி, எனக்கு 7 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் என கூறுவார். அப்பொழுது தெரிந்துவிடும் நாரதருக்கு இவர் முருகப்பெருமானுக்காக பிறந்தவர் என்று. உடனே வள்ளியம்மனை ஒரு அழகான சித்திரப்படமாக வரைந்து அதை கொண்டு சென்று முருகப்பெருமானிடம் காட்டுவார். அந்த படத்தை பார்த்த உடனே முருகப்பெருமான் வள்ளியம்மனுடைய அழகில் மயங்கி உடனே அவரை காண கீழிறங்கி வர முயற்சிப்பார். ஆனால் நாரதர் அவ்வளவு விரைவில் யாரையும் சேர விட மாட்டார். அவருடைய வேலையை துவங்கி விடுவார். நீங்கள் நேரடியாக செல்ல வேண்டாம், மாறு வேடத்தில் செல்லுங்கள், அப்பொழுதுதான் வள்ளியம்மனுடைய மனதில் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் என கூறி அவரை மாறு வேடத்தில் மாற்றி விடுவார். முருகப்பெருமான் வேடுவனாக வருவார். இப்பொழுது பாண்டிய பாடல் கூட அதுதான், தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே. அதாவது வேடனாக வந்து தன்னுடைய மானை காணவில்லை என கூறி வள்ளியம்மனிடம் உரையாடுவார். அதாவது வள்ளியம்மன் கிட்ட பேசுறதுக்காக சான்ஸ் தேடிட்டு வருவார் முருகப்பெருமான். வேடுவனாக வந்து பேசுவார். அப்பவும் வள்ளியம்மன் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, இறக்கிடுவாங்க. எனக்கு 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா உன்னை இல்லாமல் பண்ணிடுவாங்க, நீ ஓடி போயிருன்னு சொல்லி இறக்கிடுவாங்க. அடுத்தது வளையல் விற்கும் செட்டியாராக வருவார். அப்பொழுதும் வள்ளியம்மன் திருப்பி அனுப்பிவிடுவார். வயதான கிழவராக ஒவ்வொரு முறையாக வேடமிட்டு வந்து வள்ளியம்மனுடைய மனதில் இடம் பிடிக்க அவருடன் உரையாடுவார். இறுதியாக விநாயக பெருமானுடைய துணையுடன் முருகப்பெருமான் வள்ளியம்மனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை தான் நாங்கள் இங்கே பாடி ஆடுகிறோம். 40 பாடல்களுக்கு மேல் இருக்கிறது. ஆனால் நேரம் கருதி எத்தனை பாடல்கள் முடியுமோ அத்தனை பாடல்களை பாடி ஆடக்கூடிய நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க முருகப்பெருமான் வள்ளியம்மனுடைய திருமண நிகழ்வை பற்றிய பாடல்களை மட்டுமே நாங்கள் பாடி ஆடுகிறோம். அனைவரும் பாடல்களையும் அந்த வரிகளையும் கேட்டு கதைகளை புரிந்து கொண்டு ரசிக்குமாறும் நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்க
அடுத்து பரதநாட்டியம் ஒன்றை பார்ப்போமா? ah
என்ன நேயர்களே, விழா அப்படியே சிறப்பாக இருக்குங்களா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் இதை பார்த்து பார்த்து தொகுத்திருக்கிறாங்க. முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருக்கோயிலை சீர்முறைகளை செய்து அதற்கு தேவையான நிகழ்ச்சிகளை செய்து தினமும் கம்பம் போடுறதுலேருந்து ஒரு 8 நாளைக்கு அங்கே தினமும் விழா கோலம் பூண்டு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் போட்டு மிகச் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியை வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து தீபம் இயற்கை டிவிக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களது நண்பர்களுக்கு இதை அனுப்புங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.